ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, சேம் கஸ்டமர் இது ரெண்டாவது ப்ளவுஸு. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பிங்க்கில் பார்த்துருப்போம். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து நான் சொல்லியிருந்தேன் 4 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஆரி ஒர்க்கு, அப்புறம் ஸ்டிச்சிங் பேட்டர்ன் ப்ளவுஸ் ஒரு 7. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு இதே டிசைன் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். பிங்க்கில் ஆல்ரெடி நம்ம இந்த டிசைன் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிட்டோம். அந்த டிசைன் வந்து ஐடியா பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு போட்டு முடிச்சிட்ட பிறகு தான் ரெண்டாவது அவங்களுக்கு காமிச்சோம். இந்த டிசைனுக்கும் நல்லா இருக்குது பவானின்னு சொன்னதுனால அதே டிசைனை இவங்களுக்கு வந்து பண்ணியிருந்தோம். அதாவது இவங்க என்ன கேட்டிருந்தாங்க, எல்லாமே நீங்களே ப்ளவுஸ் எடுத்து செல்ஃபாகவே வந்து பீட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் எல்லா சாரிக்குமே நான் கட்டிக்கணும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, டார்க் பாட்டில் க்ரீனு, சேம் 2 மீட்டர் கிளாத்து, அதே டிசைன் வந்து இதில் என்ன காம்பினேஷன் பண்ணியிருக்கேன்னா, டார்க்கு க்ரீன் கட் பீடுக்கு பதில் லைட்டு கட் பீட், சுகர் கட் பீட் வந்து நான் கொடுத்துருக்கேன். கிறிஸ்டல்ஸ் பீட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது உள்ள ஒரு லைன் வந்து, அதாவது ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் கட் பீட் லைட் க்ரீனில் அண்டு இன்னொரு லைன் சுகர் பீட், இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே நம்ம 4ஆம் நம்பர் பீட், அதாவது அந்த மோத்தி பீட் சொல்கிறோம் இல்லையா, 4ஆம் நம்பர் பீடில் ஒரு சுகர் பீடோடு ஆட் பண்ணி அது வந்து கீழே வந்து ஒரு பீடாக வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ இதுதான் வந்து பேக் நெக் வந்து போடுற வீடியோ தான் இப்போ வந்து உங்கள் கூட நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். போட்டு முடித்த பிறகு நடுவில் ஹேங்கிங்ஸ் வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து நான் ரவுண்டே வந்து போட்டுக்கிட்டேன். இவங்களதில் ஒரு ப்ளவுஸுமே ஒரு ஹேங்கிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒன்றோட ஒன்று வந்து மேட்ச் ஆகாது, சரிங்களா? ஸோ ஒன்று வந்து டைமண்ட் ஷேப்பு, ஒன்று வந்து ட்ராப் ஷேப்பு, ஒன்று வந்து ரவுண்டு ஷேப்பு, இந்த மாதிரி தான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் ஃபுல்லாக முடித்த பிறகு ஹேண்டுக்கு நம்ம பிங்க் நெக்கில் என்ன போட்டிருந்தோமோ அந்த ஸ்கேலப் டிசைன், அதே ஹேண்ட் டிசைன்ஸ் தான் இதுலேயும் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஸ்டாண்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி நாங்கள் வந்து காட்லேயும் போடலை. நான் போடும்போது ஃப்ரேம்லேயே போட்டேன். ஃப்ரேமில் போடும்போது என்ன ஆச்சுன்னா, கை வந்து ரொம்ப பெருசு இல்லையா, அதனால் என்ன பண்ணோன்னா பாதி தான் கை போட முடிஞ்சுது. கொஞ்சம் கால்வாசி போட முடியும், முக்கால்வாசி கை போட முடிஞ்சுது, கால்வாசி வந்து போட முடியல. ஆனாலும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் மணி மேலேயே ஃப்ரேம் வந்து டைட் பண்ணுவேன், எனக்கு அது பழகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணி போட்டுக்கிட்டேன். காட்டெலாம் இதுக்காகலாம் எடுக்கலை, ஏன்னா காட்டு எடுத்தால் அது வேறு கையெல்லாம் வலிக்கும், அது வேறு எடுத்து போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரேம்லேயே இந்த கை ஒர்க் வந்து முடிச்சிட்டேன். இப்போ நார்மலான பர்சன், இப்போ நம்மள மாதிரி ஒரு 1.25 மீட்டரில் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கை வந்து ஒரு ஃப்ரேம்லேயே அடங்கிடும். இது கை வந்து ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்கன்றதுனால நான் வந்து ஒரு ஃப்ரேமில் கொஞ்சம் கை கால்வாசி இடிச்சுது, அந்த சைடு போடல, அது அப்புறமா பிரிச்சுட்டு போட்டோம். நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போதே தெரியும், அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் கொஞ்சோண்டு வந்து ஃப்ரேமை பிரிச்சுட்டு அந்த சைடு பீட்ஸ் மேலேயே மாட்டி டைட் பண்ணி அப்படியே போட்டேன் அந்த ஒர்க்கு. அதுக்காக தனியாலாம் வந்து நான் அந்த கொஞ்சம் இடத்துக்குலாம் வந்து தனியெல்லாம் காட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சொல்லிவிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி தான் முதுகு கூட டாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து மேக்ஸிமம் பேக் நெக்கு போடும்போதே டாட்ஸும் கீழே குறைஞ்ச அளவுக்கு போட்டுருவோம். இது கொஞ்சம் ப்ளவுஸ் பெருசுன்றதுனால டாட்ஸ் கூட வந்து அப்படி தான் போட்டோம். இந்த பீட்ஸ் மேலேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு டாட்ஸாக வந்து முடிச்சுக்கிட்டோம். அப்படி தான் பண்ணோம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து எல்லா ப்ளவுஸுமே இவங்களுக்கு நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். எல்லாமே பக்காவும் வந்துருந்தது, ஒரு பீட்ஸ் உடையில, ஒன்றும் ஆகலை. ஃப்ரேம் மாட்டும் போது கூட நான் அழகாக அப்படியே லைட்டாக மாட்டி எனக்கு வேணுன்ற அளவுக்கு டைட் எடுத்து நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து எத்தனை நாளில் போட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் பிங்க் சொல்லியிருந்தேன்ல, அதே தான், சேம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 4 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டோம். 4 டேஸ்லேயே நான் ஃபினிஷ் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குதுல்ல, வீடியோ எடிட் பண்ணணும் நடுவில், அதனால எனக்கு வந்து 4 டேஸ் ஆச்சு. நம்ம எதுவுமே பண்ணாமல் ஒர்க் மட்டும் போடுறோம் அப்படின்னா கட்டாயமாக அது 3 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிசைன் எனக்கு போட 4 டேஸாக ஆச்சு. அதே மாதிரி இந்த டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் பார்த்துருப்போம். பிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கை எல்லாமே சின்னது, அதனால் அதோட ப்ரைஸ் வந்து வேறு. இது எல்லாமே கையிலேருந்து எல்லாமே பெருசு, அதனால் இதோட ப்ரைஸ் வேறு. ஏன்னா இது நமக்கு பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து அதிகமாகுது, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம போடுற வேலை டைமும் அதிகம் இல்லையா. ஸோ எல்லாமே வந்து பெரிய ஒர்க்கு. அதாவது எப்படி சொல்கிறது, இப்போது
2 மீட்டர்ஸ் கிளாத்தில் வந்து போடுறோம், ஃபுல் ஒர்க்கு பண்ணியிருக்கோம். அதுதான் இது டிசைனு. ஸோ அதனால் கை எல்லாமே பெருசு, பேக் நெக்கு பெருசு. ஸோ எல்லாமே நமக்கு டபுளாக வந்தது ஒர்க்கு. ஸோ அதனால் இந்த டிசைனுக்கு நான் வாங்கியிருந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல், அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற டெய்லி வந்து அந்த யூஎஸ் ஆர்டரு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ப்ளவுஸு. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம 9 நாளைக்கு 9 ப்ளவுஸஸ் இவங்களது நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதில் பார்க்கறது தான் 2வது ப்ளவுஸு. நேற்று ஒரு ப்ளவுஸ் நாங்கள் முடிச்சிருந்தோம், அது செம்மையாக வந்திருந்தது. அது நானே வந்து பேசி வீடியோ எடுத்திருக்கேன். அது ஆனால் இந்த 9 ப்ளவுஸு முடிச்சுட்டு தான் அதை போடுவேன். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் ஜர்தோசி ஒர்க்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ளவுஸும் வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதையும் போடுறேன். ஏன்னா வந்து சரி இந்த 9 எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால தான் இந்த 9 வீடியோ லேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த 9 ப்ளவுஸஸுமே டெய்லி வந்து நான் போட போகிறேன். ஸோ அதில் 2வது ப்ளவுஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலப்லாம் நாங்களே ஸ்டிச்சிங்கும் பண்ணிட்டோம். ஸோ டெய்லரே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கேலப் மாதிரி எல்லாமே அழகாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. டம்மியில் வந்து போடும்போது கொஞ்சம் லூஸாக இருந்தது. நான் பின் வச்சு தான் வந்து போட்டிருக்கேன் டம்மியில், நீங்கள் பாருங்கள். இப்போது நம்ம வந்து இந்த ப்ளவுஸ்லாம் போடுறோம். இந்த இடம்லாம் மார்க்கிங் இருக்குல்ல, இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா கடைசியில் டூத் ப்ரஷ் வச்சு கெரோசின் வச்சு தொடச்சி எடுத்துருவேன். ஸோ அந்த மார்க்கிங்லாம் வந்து போயிடும், உங்களுக்கு தெரியாது. நான் வந்து இப்போ அப்படியே டக்குன்னு வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன், வீடியோ எடுத்துட்டேன். அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாளெல்லாம் உட்காந்து அது அந்த ப்ளவுஸில் எங்கெல்லாம் இப்போ டெய்லர் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம அந்த மார்க்கிங்கில் தான் போடுறோம், இருந்தாலும் அவங்க தைக்கும்போது வந்து மாற்றி தைச்சிட்றாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மார்க்கிங் தெரிகிற இடத்துல மட்டும் நான் வந்து டூத் ப்ரஷ் வச்சு கெரோசின் வச்சு தொடச்சி எடுத்துருவேன் எல்லாத்தையுமே. அது வந்துடும். நல்லா தொடச்சி எடுத்த பிறகு நல்லா வந்து காய வச்சிருவேன். வீட்லேயே வந்து கொடியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிடுவேன், இல்லைன்னா கெரோசின் ஸ்மெல் வரும் இல்லையா. ஸோ அதனால் மற்றபடி வந்து மற்ற இடத்துலலாம் வந்து அந்த மார்க்கிங் தெரியல, அந்த கை கிட்ட தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் அங்கே போட்டேன். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிகினர்ஸ் வந்து நீங்கள் இருக்கீங்க. அந்த பிகினர்ஸ் வந்து போயிட்டு மெட்டீரியல் வந்து நீங்கள் பல்காக வாங்க மாட்டீங்கல்ல, கொஞ்சம் தான் வாங்குவீங்க மெட்டீரியல், சரிங்களா. அப்போ கொஞ்சமாக வாங்கும் போது இப்போ பல்காக வாங்குறதுக்கு கொஞ்சமாக வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்குறீங்க, அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே வந்து உங்களுக்கு லூஸில் தராங்கன்னா கட்டாயமாக வந்து 50 கிராமே வந்து 80 ரூபான்னு போடுவாங்க, இல்லை 70 ரூபான்னு போடுவாங்க. அப்போ உங்களுக்கு அது லாபமே இருக்காது. நீங்கள் ப்ளவுஸில் இதே நீங்கள் பல்காக வாங்கி வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ளவுஸ் நான் எல்லாமே மெட்டீரியல் நான் பல்காக தானே வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும், நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னா ஒரு 500, அவ்வளோதான். அவ்வளோ கூட ஆயிருக்காது, ஒரு 400 தான் இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு ஆயிருக்கும். 400 350 தான் ஆயிருக்கும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ளவுஸ். மீதியெல்லாம் நமக்கு தானே இந்த காசு எல்லாமே. அதனால் நீங்கள் பல்காக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் லாபம். நீங்கள் கம்மியாக வாங்கினீங்கன்னா மெட்டீரியலே உங்களுக்கு 350 வந்துடும். அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம மெட்டீரியலே வந்து 350க்கு வாங்கியிருக்கோம், ஒர்க்கும் வந்து காஸ்ட்டு கம்மியாக வாங்குகிறோம், ஸோ அப்படின்றத யோசிப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு, இல்லைன்னா விடுங்க, உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு ஆர்டர் தொடர்ந்து வராதுன்னா நீங்கள் அப்படியே வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குறதும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஹோல்சேல் கடையில் போய் வாங்குங்க. சின்ன ரீட்டைல் கடையில் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது லாபமே கிடையாது, வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒர்க்கு போட்டு உங்களுக்கு வருமானம் வரணும்ல, அப்போது நீங்கள் வந்து உழைக்கிறீங்க. பீட்ஸாவது நீங்கள் வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா மட்டும்தான், ஹோல்சேலாக வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற காசு நிற்கும். நீங்கள் அதையும் அதிகமாக வாங்கிட்டு நீங்கள் போடுறதும் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிற்காது. அதனால் ஹோல்சேலில் வாங்கி போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து லாபம் நிறையாவே கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 400 450 இல்லை 500 கூட சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு கம்மியாக தான் ஆகுமே, ஏன்னா கணக்கு போட்டால் நான் தோராயமாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் வந்து பல்காக வாங்கி வச்சுருக்கிறதுனால. 10 ரூபா பேக்கெட் 20 ரூபா பேக்கெட்லாம் வாங்கினீங்கன்னா கட்டுப்படி ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 கிராம் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் போட்டு கொஞ்சம் இருந்தால் கூட பேலன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. அது லாபம் தானே உங்களுக்கு, இன்னொரு ப்ளவுஸ்க்கு அது யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் ஓகேவான்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் என்னோட ஒரு சஜஷன், நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லணும்ல, அதுக்காக சொன்னேன். அதேமாதிரி எந்த பீட்ஸ் வாங்கினாலுமே
இந்த நம்ம வந்து கரப்பாம்பூச்சிக்கு இந்த பல்லிக்கெல்லாம் வந்து இந்த பாய்ச்சான்னு சொல்லிட்டு போடுவோம், ரசக்கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரசக்கற்பூரம் ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு அந்தந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் போடும்போது பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். ஆனால் பேப்பரில் மடிக்காமல் போடாதீங்க, பேப்பரில் மடித்து உருட்டி அதில் போட்டு வைங்க. பீட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணியிருக்கேன். த்ரெட்டு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் நிறைய ஆசைப்பட்டு வாங்கி வச்சுட்டேன். ஆனால் இப்படி சொல்கிறீங்களே சிஸ்டர், உண்மை அதுதான். த்ரெட்டு வந்து நாளாக மக்கி போயிடும். அதனால் அது வந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு சீக்கிரம் அதை காலி பண்ணுற வழியை பாருங்கள். ஏன்னா த்ரெட்டு தான் ரொம்ப நாள் ஆச்சுன்னா நிஜமாலும் மக்கி போயிடும். உங்களுக்கு அது மக்குனதுன்னு எப்படின்னு தெரியாது. நீங்கள் போடும்போது அருந்து போகும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு டெய்லரிங்காக இருக்கீங்க, மிஷினில் வந்து தைக்கிறீங்க, ஒரு நூல் வந்து ஒரு நூல் நல்லா தைக்கும், ஒரு நூல் நல்லா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது மக்கி போன நூலாக இருக்கும், அது எக்ஸ்பைரி ஆன நூலாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து அருந்து போகுது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களது வந்து அருந்தே போகாது. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. நூல் வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. கொஞ்சமாகவே வாங்கி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா போட்டுட்டு காலியான பிறகு வேறு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அப்படியே வாங்கி நிறைய சேர்த்து வைக்காதீங்க. ஏன்னா நான் அதுவும் வந்து பண்ணியிருக்கேன். பழைய நூலெல்லாம் இன்னமும் என்கிட்ட நிறைய இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்று வந்து இந்த பெயிண்டிங்க்கு தேவைப்படுறதுக்காவது, ஸோ அந்த மாதிரி இதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி காலி பண்ணிவிடுவேன். இல்லைன்னா இந்த சில்க் த்ரெட் பேங்கிளில் சுற்றிட்டு அதில் வந்து பெயிண்டிங் மாரி நாங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய சார்ட் ஒர்க்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நான் அந்த நூலை வேஸ்ட் பண்ணாமல் போட்டுப்பேன். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் அது நூல் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நமக்கு சொல்லுங்கள். இப்போ இதோட ப்ரைஸ் என்ன நான் வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4500. என்னென்னா இதுக்கு நான் ஒரு 500 தான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன், சரிங்களா. ஸ்டிச்சிங் வந்து தனி எப்பயும் போல் 750. ஸோ இந்த 4500 ஒர்க்கு அண்டு 750 ஸ்டிச்சிங், இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் வந்து யோசித்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பல்காக வாங்கிக்கோங்க. முடியலையா அட்லீஸ்ட் 100 கிராமாவது வாங்குங்க. ரொம்ப இந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கிலாம் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா நம்ம அப்படி வாங்கினா இந்த ப்ளவுஸோட செலவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 400 அப்படிலே முடிஞ்சிடும், 400 450லே முடிஞ்சிடும். மற்ற பேலன்ஸ் காசுலாம் உங்களுக்கு தான், புரியுதுங்களா. நீங்கள் உழைக்கிறீங்க, அதுதான். ஆரியை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைப்பு தான் அதிகம். ஆனால் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறதை விட கம்மி தான், நம்ம வாங்குகிற அமௌண்ட்டை விட. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உழைக்கிறது அதிகம் இல்லையா இதெல்லாம். இன்றைக்கெல்லாம் உட்காடுறோம். டெய்லரிங் அப்படி கிடையாது, 4 ஹவரில் தைச்சி கொடுத்துட்டு 700 800 வாங்குறாங்க, அது வந்து வேறு விஷயம். ஆனால் இது வந்து நம்ம உழைக்கிறோம், 4 நாள் 3 நாள் உட்காடுறோம், பகலெல்லாம் உட்காடுறோம். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம்தான், எனக்கு தெரியும். என்ன நான் பண்ணுறேன், அதனால் எனக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் இதை பல்காக வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் நிற்கும், நல்லாவே தாராளமாக லாபம் நிற்கும். நீங்கள் போடுற ப்ளவுஸஸ்க்கு அதுவும் ஃபினிஷிங்லாம் நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து தேடி வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்டு ரசக்கற்பூரம் பேப்பரில் மடித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா பீட்ஸ் பாக்ஸ்லேயும், முக்கியமாக அந்த கோல்டு பீட்ஸ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து கருத்து போயிடும். நான் இன்னும் அது என் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கூட சொல்லலை கிளாஸில். ஸோ வீடியோவில் தான் சொல்கிறேன், ஏன்னா மறந்துட்டேன். சொல்லுவேன்னு நினைப்பேன், ஆனால் மறந்துடுவேன். ஸோ இப்போ இதே வீடியோனா எல்லாருமே பார்ப்பாங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். பேப்பரில் மடித்து போடுங்க, அப்படியே போடாதீங்க, அதனாலுமே பீட்ஸ் பாலாயிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஹோல்சேல் பேக்கெட் வாங்கும்போது அவனே வந்து அந்த பேக்கெட்டில் போட்டு தான் கொடுப்பான். ஸோ அது நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு வாட்டர் பாட்டில் கூட இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குகிறோம், அது உள்ளே வந்து ஒரு சிலிக்கான் மாதிரி போட்டு வச்சுருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து நீங்கள் எடுத்து கூட அந்த வாட்டர் பாட்டிலுக்கு அது தூக்கி கீழே போடாமல் நீங்கள் பீட்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பீட்ஸோ த்ரெட்டோ இல்லை வந்து ஸ்டோன்ஸோ, அந்த ஸ்டோன் கூட பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன்லாம் நாளாக அந்த பின்னாடி வந்து அந்த வெள்ளை கலர் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதிலலாம் வந்து நீங்கள் போட்டு தாராளமாக வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது, நல்லா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் நாளைக்கு நல்லா உழைக்கும் பீட்ஸ் எல்லாமே, அந்த கிளாஸ் பீட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் பாக்ஸு விட்டு திறந்துலாம் வச்சுலாம் போடாதீங்க. நான் பாக்ஸ் திறந்து வச்சுலாம் போடவே மாட்டேன், கொட்டிக்கிட்டு தான் போடுவேன். ஏன்னா அது மூலியமாகவும் கருத்து போகும். நிறைய பேர் பாக்ஸ்லேயே விட்டு இப்படிலாம் எடுப்பாங்க, அந்த மாதிரியும் போடாதீங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.